நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை யாவரும் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கவனமாய் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நெடும் காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் காத்திருப்புக்கு இன்றைக்கு பதில் வரப்போகிறது. உன் காத்திருப்புக்கு தேவன் இன்றைக்கு ஒரு பதிலை தரப்போகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் நேற்றைக்கு. ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருந்த போது இந்த ஆமென் ஊழியக்காரர் மூலமாய் ஜெபத்தில் உறுதிப்படுத்தினார். கையை தட்டி தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். தேவ சன்னிதானத்தில் வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உங்க வாழ்க்கையில நீ எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாரோ, உன் வாழ்க்கையில எந்த காரியங்களுக்காக, உன் குடும்பத்தில், உன் வேலையில, உன் பிசினஸ்ல எந்த காரியங்களுக்காக நீ காத்துக் கொண்டிருக்கிறாயோ, அந்த காத்திருப்புக்கெல்லாம் தேவன் ஒரு பதிலை இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருந்து கர்த்தரே உனக்கு தர விரும்புகிறார். நாம் விரும்புகிற காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சோர்ந்து போவோம். கர்த்தர் நல்லவர். அதே இது நம்ம ஆசைப்படுகிற, நாம விரும்புகிற, நம்ம வாஞ்சிக்கிற நம்முடைய வாழ்க்கைகளை ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுது அப்படின்னா நம்முடைய ஆத்துமா, தேவ பிள்ளையே, நம்முடைய ஜீவன் ஆமென் உயிர்ப்பிக்கப்படும், புதுப்பிக்கப்படுகிற ஆமென் ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்கிறது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறாத, நல்ல கவனமா கேட்கணும், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறாத அநேக வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத காரியங்கள், திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எந்த காரியங்கள் நிறைவேறவில்லை, எந்த வாக்குத்தத்தமும் வாழ்க்கையில நிறைவேறவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவேறாத அத்தனை காரியங்களும், நிறைவேறாத அத்தனை காரியங்களும் டுடே, இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத காரியங்கள் நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்க போகிறது, உன் குடும்பத்தில், உன் கணவனுக்கு, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது, நல்ல தொழில் ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும், இந்த நாட்களில் தேவன் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நான் அல்ல, இந்த ஸ்பர்ஜன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அது நிறைவேறும். இவ்வளவுதான். கைதட்டா, கையை தட்டி ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்க எலும்புக்குள்ள, உங்க ஆவிக்குள்ள கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைவேறும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அது நிறைவேறும். ஆமென். விசுவாசம் இருக்குதா? ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை என்ன வரைக்கும் தேவப்பிள்ளை நிறைவேறாம இருக்கு அப்படின்னா தேவன் உங்க வாழ்க்கையில அது நிறைவேற்ற விரும்புகிறார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், நிறைவேறாத அந்த ஆசீர்வாதங்கள், அந்த கிருபைகள், அந்த காரியங்கள் வாழ்க்கை நிறைவேறணும்னா 2 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். இந்த 2 காரியத்தை உங்களுக்கு தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான ஆசைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தான் ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். கண்ட ஆசைகள் எல்லாம் ஏசப்பா நிறைவேற்ற மாட்டாரு. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:4. எல்லாரும் வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37வது சங்கீதம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். எல்லாரும் என்னோடு கூட இந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுவீர்களா? சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளச் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்தடுத்து பேச போகிற காரியங்களை நல்ல கவனமா கேட்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது சொல்லுகிறது. இப்போ என்ன டவுட் அப்படின்னா, கர்த்தருக்குள்ள நான் எப்படி மகிழ்ச்சியா இருப்பது, கர்த்தருக்குள்ள எப்படி மகிழ்ச்சியா இருப்பது என்கிற ஒரு டவுட். ஆமீங்க. இந்த வேதத்தை நேசிப்பா, இந்த வேதத்தை நேசிப்பா, இந்த வேதத்தை வாசிப்பா, இந்த வேதத்தை
தியானிப்பான், இந்த வேதத்தின்படி வாழ்வான். கீழே வச்சுட்டு கை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இன்னும் ஒரு மனுஷனை துன்பப்படுத்த மாட்டான், துக்கப்படுத்த மாட்டான், கவலையா இருக்க மாட்டான், அழ மாட்டான். தேவ பிள்ளையே, அவன் குன்றி குறுக மாட்டான். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் வேதத்தை நேசிக்கிறவனா இருப்பான், வேதத்தை வாசிக்கிறவனா இருப்பான், வேதத்தை தியானிக்கிறவனா இருப்பான், வேதத்தின்படி நடக்கிறவனா இருப்பான். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருப்பான். அது மாத்திரமல்ல தேவனுக்காக, ஆமென், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவனாய் இருப்பான். சரியான நேரத்தில் ஆலயத்துக்கு போகிறவனாய் இருப்பான். சாக்கு போக்கு சொல்லிட்டு வீட்டில் உட்கார மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது எனக்கு அங்க பிரச்சனை, எனக்கு இங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டிலேயோ இல்லைனா தேவனுடைய கூட்டத்துக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறான் என்பதற்கு சிம்டம்ஸ், அடையாளம், தேவ பிள்ளையே, சரியான நேரத்திற்கு அவன் என்ன பண்ணுவான்? ஆலயத்துக்கு போவான். அது மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொல்லி என்ன பண்ணுவான்? ஓடுவான். தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொல்லி விதைப்பான், கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அடையாளம் தான், இந்த சிம்டம்ஸ் தான் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பான், மகிழ்ச்சியா இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நீங்க வேதத்தை நேசிக்கிறவர்களாய், அதை வாசிக்கிறவர்களாய், அதை தியானிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், நேரத்திற்கு சரியான நேரத்திற்கு ஆலயத்துக்கு போகிறவர்களாய், ஒருவேளை நேரத்தில் இருக்கிறவங்க ஆலயத்துக்கு போகாதவங்க இதனால் வரை நேரத்தில் இருப்பீங்கன்னா, இனி வருகிற காலங்களில் சரியான நேரத்திற்கு ஒரு ஆலயத்துக்கு போங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆலயத்திற்கு போனோம், கர்த்தர் நல்லவர். ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா, கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சீங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பதச்சீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு காரியம் சொல்லட்டுமா? கம் ஆன், சேலஞ்சிங். ஒரு காரியம் நான் சொல்றேன், சேலஞ்ச் சொல்றேன். கர்த்தர் உங்களுடைய வாயின் ஜெபத்தை அல்ல, கர்த்தர் உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை அல்ல. I challenging you. தேவ பிள்ளையை மறுபடியும் கேள். கர்த்தர் உன் வாயின் ஜெபத்தை அல்ல, உன் கண்ணீரின் ஜெபத்தை அல்ல, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார். ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவனா இருந்தா, ஒரு மனுஷன் வேதத்தை தியானித்து அதன்படி வாழுகிறவனா இருந்தா, சபைக்கு ஒழுங்காய் செல்லுகிறவனா இருந்தா, தேவ பிள்ளையை தேவனை எடுத்துக்கொள், அதை எடுத்து வாசி, அதை தியானி, அதன்படி வாழ ஒப்புக்கொடு. கர்த்தருக்காய் ஊழியம் செய், சபைக்கு போ, தேவனுடைய ராஜ்யத்துக்காய் கொடு. உன் இருதயம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். நீ இருதயத்துல நினைக்கிறத கர்த்தர் வெளியரங்கமா உன் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இதுக்குதாயா, ஆமென், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரனை கொண்டு வந்திருக்கிறாரு. வேதத்தை வாசிக்காதவனை வேதத்தை வாசிக்க வைக்கணும், சபைக்கு போகாதவனை சபைக்கு போக வைக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்காதவனை ஜெபிக்க வைக்கணும். கர்த்தர் என்னை அதற்காக தான் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் கை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது. எத்தனை பேருக்கு புரிந்தது? புரிந்தவங்க மட்டும் கையை அசைத்து காமிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆமா, வெளியரங்கமா சிரிக்கிறது அல்லமா, வெளியரங்கமா சிரிக்கிறது அல்ல, வெளியரங்கமா காணப்பட்டு கண்மூடி சீரியஸா இருக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தமும் மாம்சமும் எனக்கு வெளிப்படுத்தல, ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தானா, இங்க வந்திருக்கிற கூட்டம் எல்லாம் என்ன சொல்ல முடியும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற கூட்டம், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற கூட்டம். பின்னாடி இருக்கிறவங்க இருந்து முன்னாடி இருக்கிற சகோதரி வரைக்கும் ஒவ்வொரு தனி நபரையும் நான் பார்த்து சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற கூட்டம். ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு நற்செய்தியை சொல்லட்டா, நீ உன்னுடைய வாயின் ஜெபத்தை அல்ல, நீ கண்ணீர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் இருதயத்தில் நீ என்ன விரும்புகிறாய், உன் இருதயத்தில் என்ன வாஞ்சிக்கிறாய், என்ன வேண்டுதல் இருக்கிறது, கர்த்தர் அதை உற்று நோக்கி கவனிக்கிறார். அதை உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பங்களுக்கு கர்த்தர் அதை தருவதற்கு உண்மையுள்ளவரும் வல்லமையுள்ளவரும் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளையே நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறணும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் அப்படின்னா முதல் பார்த்தோம் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கிறத நம்ம பார்த்தோம். மகிழ்ச்சியா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார்னு பார்த்தோம். இரண்டாவது மகிழ்ச்சியா இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆபகுக்கு 3, எல்லாரும் வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. ஆபகுக்கு 3 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய, ஆமென், நாம் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். என்னோட சேர்ந்து நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆபகுக் 3:17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய வேகமாய் என்னோடு கூட வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அத்திமரம் குளிர்விடாமற் போனாலும், திராட்சைகள்
பலன் ஆக்காமல் போனாலும், ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆத்து மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த தேவனுக்குள் கலிவுறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்கள் என்னை நடக்க பண்ணுவார். என்ன பாருங்க, அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லுங்க. என்ன பார்த்து கண்ணை நல்லா திருன்னு முழிச்சு சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம், அசைச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயிரு. ஹalleluya. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் எஸ் கம்மிங் அப்பான் யூ, மேல வந்து அப்படியே அமருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஹalleluya. இங்க பாருங்க, ஆபகுக் சொல்றான். ஆபகுக் எங்க யாருன்னா ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி தேவ பிள்ளையே. இந்த 3 வசனங்களையும் ஆபகுக் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாச அறிக்கை பண்ணுகிறான். இந்த 3 வசனங்களும் ஆபகுக் அந்த காலத்துல அறிக்கை பண்ணின ஒரு விசுவாச அறிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஒரு விசுவாச அறிக்கை. அன்றைக்கு அந்த யூதாவின் ஜனங்களுடைய பாவங்களையும், யூதாவின் ஜனங்களுக்கு மேல வருகிற அந்த நியாய தீர்ப்பையும் அவன் பார்த்தபோது தேவ பிள்ளையே, அந்த யூதாவின் ஜனங்களுக்கு மேல, அந்த யூதாவின் ஜனங்களுக்கு விரோதமாக கல்தேயர்கள் யுத்தம் பண்ண வந்தபோது, அந்த தேசமே அழிய போகிறது என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் அந்த ஆபகுக்கு காண்பித்த போது, ஆபகுக்கு எழுதுகிறான். ஆபகுக்கு தெரிந்து போச்சு, இந்த யூதா பட்டணம் இருக்காது, இந்த யூதா பட்டணத்தை அழிக்க போகிறார்கள், கர்த்தர் இதை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அவன் அறிந்த போது அவன் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுகிறான். அந்த விசுவாசத்தினுடைய அறிக்கை எதை பிரதிபலிக்கிறதுனா, தேவப்பிள்ளையே, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும், தேவப்பிள்ளை விவசாயம் செய்யறதுக்கு விவசாயம் இல்லை, தொழில் செய்யறதுக்கு தொழிலே இருக்காது, ஆடை இருக்காது, நாடை இருக்காது, காடை இருக்காது, இந்த ஆடை இருக்காது, எந்த ஒரு காரியமும் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்றான் பாருங்க, எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நன்மை இருக்குதோ இல்லையோ, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, பிசாசு அநேக காரியங்களை சஞ்சரித்து, பிசாசு அநேக காரியங்களை திருடி விட்டு, உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை இழந்து நீங்க போயிருந்தாலும், தேவப்பிள்ளை உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும், நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்து பாருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்து பாருங்க. நல்ல கை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்குள் நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க. 19வது வசனத்தின் படி அவர் உன் கால்களை அவர் என்ன பண்ணுவாரா? மான் கால்களை போல மாற்றுவார். உன்னை எப்படி தெரியுமா? உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை நடக்க பண்ணுவார். ஹalleluya. புரிகிறதா? புரிஞ்சவங்க மட்டும் தலையே ஆமான்னு சொல்லுங்க, கையாசை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இது இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில் இது இருக்குதோ இல்லையோ, பட் நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா, தேவப்பிள்ளை அவர் உங்க கால்கள் என்ன பண்ணுவாரா? உங்க கால்களை அவர் என்ன பண்ணுவாரா? பலப்படுத்துவார். அவர் எப்படி தெரியுமா? உயர்ந்த ஸ்தானங்களை நடக்க பண்ணுவார். எது இருக்குதோ இல்லையோ, தேவப்பிள்ளையே, வேலை இருக்காம போகலாம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரும். எட்டாத ஒரு உயரமான ஸ்தலங்களிலே, உனக்கு எட்டாத உயரமான ஸ்தலங்களிலே அவர் உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, சகல காரியங்களையும் அவர் நடக்க பண்ணுவார். சங்கீதம் 18:29 சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கும்போது, கர்த்தர் என் பலனா இருக்கும்போது, எந்த விசுவாசத்தோடு சொல்லுகிறார், நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். கையை உயர்த்துவதிலேயே சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிறைவேறணுமா அன்னைக்கு உங்க வாழ்க்கையில? ஆமென் ஆமென். நிறைவேறாத ஆசீர்வாதங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் இருக்குது. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் ஸ்டில் உன் வாழ்க்கையில இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நிறைவேறிட்டா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டுன்னு சொல்றவங்க தைரியமா கையை உயர்த்தி சொல்லுங்க. கதை சொல்றவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். பெரும்பாலான பேர் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறீங்க. இன்று நிறைவேற போகிறது. இனி வருகிற காலங்களை நிறைவேற்ற போகிறான். அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவப்பிள்ளை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும். இரண்டாவது, வேகமாய் உங்களுக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத காரியமும் ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் நிறைவேறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆபகுக் அதே பகுதியில் ஆபகுக் 2:3 ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருவர் கனத்த சத்தத்தோட, ஆமா நல்ல சத்தம் வாசிங்க பார்க்கலாம். இல்லை, கைகள் அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா அசைத்து ஹalleluya.
ஆபகுக்கு 2 அதிகாரம் 3வது வசனத்தில் தேவ பிள்ளையை சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தால் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, நான் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், குறித்த காலத்து தரிசனம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டில் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. கைதட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. குறித்த காலத்து தரிசனம். என்ன தரிசனம்? குறித்த காலத்து தரிசனம். உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு குறித்த தரிசனத்தை வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. தேவ பிள்ளையே, என் மேல ஒரு குறித்த தரிசனத்தை வைத்திருக்கிறார். இந்த யாக்கோபுரத்துல இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இன்னும் ஆமென் பெரியவர் எழுப்புவதை காண்பதற்கு, இன்னும் மகிமையான ஒரு அற்புதங்களை காண்பதற்கு என் மேல கர்த்தர் இந்த தரிசனத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்து தரிசனம் எனக்கு மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே வைத்திருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க ஒரு குறித்த தரிசனம் இருக்கிறது. புரிந்தவங்க அல்லேலூயா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. கடைசியாய் அம்மன் இந்த பகுதியை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். எல்லாரும் வானத்துக்கு நேராக அவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடி சந்தோஷமா ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தமா ஹalleluya, ஆமென், ஹalleluya. இன்னைக்கு கூட்டத்துக்கு வராதவங்களுக்கு நீங்க போய் சொல்லணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமென், ஹalleluya. இத போய் சுவிசேஷமா அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அப்படியே விசுவாசின்னு சொல்லுவான், விசுவாசின்னு சொல்லுவான். எனக்கு இந்த ரகசியம் எப்போ தெரியுமா புரிஞ்சிச்சு? 2-3 நாளைக்கு முன்பதாக போன வாரம் வெள்ளிக்கிழமை ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்கள நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அவர்களிடத்துல நான் ஜெபிக்க போயிருந்தேன். கர்த்தர் நல்லவர். போன இடத்துல ஒரு ஊழியர் கூட்டம் நடந்துச்சு. அந்த ஊழியர் கூட்டத்தில் அந்த ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயாவோடு இருந்த சக ஊழியர்கள் அந்த ஆராதனையை நடத்திட்டு இருந்தாங்க, அந்த ஜெபத்தை நடத்திட்டு இருந்தாங்க, அநேக தேவ வார்த்தைகள் கொடுத்தாங்க. எல்லாருமே ரொம்ப சீரியஸா அந்த காரியங்களை கவனிச்சுட்டு அப்படி சீரியஸா ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷன் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு 1 மணி அளவு வந்தாரு. நல்லா பசிக்கிற நேரம், நல்லா சீரியஸா அந்த ஜெபத்தை நடத்திட்டு இருந்தாங்க. 1 மணிக்கு கர்த்தர் நல்லவர், என்னோட கூட சார்லஸ் வந்தா நீங்க வேணா கேட்டு பாருங்க. கர்த்தர் நல்லவர். சீரியஸா ஆராதிச்சுட்டு இருக்கும்போது, சீரியஸா அந்த காரியங்களை அப்படி எல்லாரும் கவலையோட துக்கத்தோட அந்த காரியங்களை பார்த்துட்டு இருந்த போது ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க வந்தாங்க. வந்து மனுஷன் பாருங்க மொத்தத்தையும் மாத்திட்டாரு. ஒரு அழிய வச்சுங்க பார்க்கலாம், சொல்றேன் உங்களுக்கு புரியும். வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, எல்லாரும் அப்படியே முதல்ல உள்ளுக்கு விட்டாரு. அப்படியே பார்த்துட்டு, இப்ப நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, இதே போலதான் அன்னைக்கு அந்த கூட்டத்துல நாங்க எல்லாரும் இருந்தோம். பார்த்துட்டு சொன்னாரு, உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது போல இருக்குது. எல்லாரும் எழும்புங்க. எல்லாரும் எழும்பி பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து எல்லாம் பிரைஸ் கார்டு சொல்லுங்க, எல்லாம் விசாரிச்சு எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி எடுத்து வாங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் அவர் சொன்னது போல பக்கத்துல சக ஊழியக்காரங்க எல்லாரையும் போய் கைப்பிடிச்சு பிரைஸ் லார்டுன்னு சொல்லி பேசி அப்படி ரவுண்ட் அடிச்சு சுத்தி எல்லாம் ஃப்ரீ ரூம் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்ததுக்கு பிற்பாடு மனுஷன் பேச ஆரம்பிச்சாரு, அப்படியே பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹalleluya, ஆமென். அங்க இருக்கிற சூழ்நிலைகளே ஆமென் கர்த்தருடைய பிரசன்னம் மாற்றினாரு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சொன்ன காரியம் அப்படின்னா சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஆமென், கவலைப்படாதீங்க, எல்லாரும் சிரிங்கன்னு சொல்லி அப்படியே ஜெபத்துக்குள்ள ஆராதனைக்குள்ள அப்படியே நடத்த ஆரம்பிச்சாரு பாருங்க. நீ மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்கு தானே ஜெபம் பண்ணி விட்டு இருக்குது. சிரின்னு சொன்னாரு பாருங்க, மகிழ்ச்சியா இருன்னு சொன்னாரு பாருங்க. என் உள்ளத்துல இருந்த எல்லா பாரமும் எல்லா கஷ்டமும் அங்கேயே உடைக்கப்பட்டது. அங்க அன்னைக்கு தேவ சமூகத்துல உணர்ந்த மகிழ்ச்சியா இருப்பது, சந்தோஷமா இருக்கிறது எவ்வளவு பலன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவன், வேதம் வாசிக்கிறவன், ஜெபிக்கிறவன் கவலைப்பட மாட்டாயா? அவன் சந்தோஷமா இருப்பான். அதுதான் உன்னுடைய சிம்டம்ஸ். அவன் மகிழ்ச்சியா இருப்பான். ஹalleluya. தேவ பிள்ளையை பாருங்க, நாம் வாசித்த பகுதிகளை பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கைகளை உயர்த்துவர்களில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை ஏசாயா எப்போ சொல்றார் அப்படின்னா,
எப்போ சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா சிறைச்சாலையில இருக்கிறாங்க. சிறைச்சாலையில இருக்கிறவங்களுக்கு ஏசாயா ஒரு சுவிசேஷத்தை, ஏசாயா இந்த வசனத்தை சொல்லி, ஆமென், தேவன் ஏசாயா மூலம் இந்த வசனத்தை சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களை வந்துட்டு கர்த்தர் நல்லவர் ஆறுதல் படுத்தின ஒரு வசனம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை ஆறுதல் படுத்தின ஒரு வசனம். தேவ பிள்ளையே, ஹalleluya. பாருங்க, நாம் காத்திருப்பது, அநேக பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறீங்க, அநேக காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. நீங்க காத்திருப்பது உங்கள் பலன் குறைவதற்காக அல்ல. கவனமா கேளுங்க, முடிக்க போறேன். நீங்க காத்திருப்பது உங்கள் பலன் குறைவதற்காக அல்ல. தேவ பிள்ளையே, அவன் மாறாக சொல்லுகிறேன், நீங்கள் காத்திருப்பது உயர எழும்புவதற்காக. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீ தேவ சமூகத்தில் காத்திருப்பது உன் வாழ்க்கையில தாமதிக்கிறது உண்மைதான். தேவன் உன்னை உருவாக்க விரும்புகிறார், உன்னை பாத்திரவனாய் மாற்ற. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப போகிறது. ஜீசஸ். எல்லாரும் அப்படி சந்தோஷமா, ஃப்ரீயா, எஸ், பொறுமையா எந்திரிங்க, நல்லா ரிலாக்ஸா. கர்த்தர் நல்லவர். ஆமா, அப்பதான் கொஞ்சம் நல்லா, ஆமா, கம்ஃபர்டபுல்லா இருக்க முடியும் தானே. எந்திரிச்சிட்டீங்களா? ஹalleluya. சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம்.